نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكمه التنزيل وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صلى الله عليه وسلم قال النبي صلى الله عليه وسلم إذا مات ابن آدم ابتدع أحدهم الله ثلاثة صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له صدق رسول الله صلى الله عليه وسلم. பறந்திருக்கும் பாறையும் நிறைந்திருக்கும் விண்ணையும் அதிலே மின்னிக் கொண்டிருக்கும் விண்மீன்களையும் படைத்து பரிபாலித்து ரசித்து போஷித்துக் கொண்டிருக்கும் ஒரேரன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனை முதற்கண் போற்றி போர்கிறேன் அழிந்திருந்தார். அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் கிடையாது. அவனுக்கு நீங்களாக இந்த உலகத்திலேயோ நாளைக்கு ஆசராவுடையோ எந்த ஒரு சக்தியும் கிடையாது. அவன் நாடியவாறு நாடிய நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறார். முடிவாக வணங்கி வழிபடுவதற்கு சிரம் தாழ்வதற்கு தகுதியான உடையவர் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அவனை தவிர வேற யாரும் இல்லை என்று சொல்லி அறிந்து தெரிந்து சாட்சியம் பயந்து நம்பினார். இந்த சாட்சியத்தின் அடிப்படையிலே இருள் சூழ்ந்திருந்த வையகத்தை தீனனும் சிலரை கொள்ளுமையாக ஆக்கி சென்ற உயிரினும் மேலான ஹதரத்தே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னார்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையில் அனுமத்தராது பின்பற்றி நடந்து தன் பக்கம் பல வெற்றிகளை ஈட்டிக் கொண்ட உத்தம சஹாபாக்கள், தபிஈன்கள், தபிஈன்கள் இது நாள் வரை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அத்துணை பேர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவருடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உண்டாவதாக. வேளாண் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கண்ணியமான ஒரு மாதத்துல ஆகவும் சிறந்த ஆக கண்ணியமான ஒரு இடத்துல வந்து கொண்டிருக்கிறோம். ஆகவும் சிறந்த ஒரு பகல் வந்து கொண்டிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆன் மூலம் ஹதீஸ் மூலம் என்னென்ன விடயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில எடுத்து நடக்குமாறு இருக்கிறானோ அப்படியான நல்ல ஹலாலான விடயங்களை அவசரமாக எடுத்து வந்து கொள்வார்கள். என்னென்ன விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக விலகி ஒதுக்கி தவிர்த்து வாழுமாறு இருக்கிறார்கள். அப்படியான அமாமான விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக விலகி ஒதுக்கி தவிர்த்து வாழ்வதுமாறும் மேலும் எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லா நிலைமைகளையும் படைத்தாளுகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனை அஞ்சி பயந்து தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் அல்லாஹ்வுடைய அடியானான எனக்கும் அப்பால் அல்லாஹ்வுடைய அடியார்களாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். தக்வா. இனிமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த துன்யாவுக்கு மேலாக அல்லாஹ் படைத்த படைப்புகள்ல ஆக சிறந்த ஆக கண்ணியமான ஆக உயர்ந்த ஒரு படைப்பிரிக்கும் என்றால் அது இந்த மனிதனை தான் அல்லாஹ் துன்யாவுக்கு மேலாக சிறந்த படைப்பார்.
கண்ணியமான படைப்பா, உயர்ந்த படைப்பா அல்லாஹ் படைச்சிருக்கிறான். படைச்சது மட்டும் இல்ல, இந்த மனிதனுக்கு தான் நல்லா துன்யாவில் இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் மனிதனுக்காக தான் படைச்சிருக்கிறான். எல்லா வஸ்துக்களையும். இறைவனவர்களே, சூரியன் உதயமாகுது, சூரியன் மறையுது, சந்திரன் உதயமாகுது, சந்திரன் மறையுது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, சுபஹானல்லாஹ், காற்று வீசிக் கொண்டிருக்குது, மரம் செடி கொடிகள் அல்லாஹ் தஆலா முளைய வச்சுக் கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் முஃமினான அடியார்களுக்காகவே, இதெல்லாம் மனிதர்களுக்காகவே. ஏன் அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்யணும்? மனிதனை கண்ணியமானவனாக படைச்சு அவன் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சு கொள்றதுக்கு அல்லாஹ் ஏற்பாடுகள் முழு ஏற்பாட்டையும் செய்வதற்குரிய காரணம் என்ன? அல்லதீ خلقல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் சொல்றான், ஏன் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஏற்பாடு, மௌத்துக்கும் ஹயாத்துக்கும் மத்தியில எவ்வளவு பெரிய ஏற்பாடு, மௌத்த படைச்சி ஹயாத்த படைச்சி எவ்வளவு பெரிய ஏற்பாட்டை தெரிவிக்கிறேன். லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்கள யாரு நல்ல சிறந்த அமல்களை செய்றீங்க, ரப்புடைய தக்கருவ, ரப்புடைய நெருக்கத்தை யாரு அடையக்கூடிய அமல்களை செய்றீங்க என்பதை செக் பண்ணி பார்க்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய ஏற்பாடு. ஆனா கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா கண்ணியமானவர்களே? இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செஞ்சு தந்தும் கூட இன்னும் எங்கட உம்மத் ரப்ப விலங்கல், இன்னும் எங்கட உம்மத் ரப்ப நெருக்கத்திற்குரிய ஏற்பாடுகளை செய்யல. இன்னும் பாவத்தோடே இருக்கிறாங்க. அல்லாஹ் சந்தர்ப்பங்களை தந்து தௌபா செய்யறதுக்கு தயாராக இல்லை. இனிமான சகோதரர்களே, பெரியார்களே, சரி இவ்வளவு விடயங்களை நான் ஏற்பாடு செஞ்சு தந்தும் நீ இன்னும் திருந்தல்லையா அடியானே? சரி, ரப்பு ஒரு தாயை விட 70 மடங்கு இறக்கம் உள்ளவர். அல்லாஹ்வுடைய இரக்கம் விசாலமானது, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் விசாலமானது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமானது. கண்ணியமானவர்களே, அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எப்படியாவது இந்த அடியான அவன் விரும்புற இடத்துக்கு நான் கொண்டு வருவோம். சொர்க்கத்துக்குரியவனா மாத்தணும், என்ன பொருத்தத்தை அடைஞ்சவனா மாத்தணும். அவன் மௌத்துடைய நேரம் என்னுடைய பொருத்தத்தோட மௌத்தாகணும் என்றதுக்கு அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை தாரார், பல சந்தர்ப்பங்களை தாரார். அந்த சந்தர்ப்பங்களையும் கை நழுவ விட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த சந்தர்ப்பங்களில் ஒரு சந்தர்ப்பத்தை கை நழுவ விட்டோம். ரமலான் வந்தது, ரமலான் கழிக்கும், இன்னும் வட்டியை விடுறதுக்கு எங்கட உம்மத்துல நிறைய பேர் தயார் இல்லை. லீசு கிடைத்த வாகனத்தை விடுறதுக்கு தயாராக இல்லை. பேங்க் லோன் எடுத்து செஞ்ச அந்த வட்டி பிசினஸ் விடுறதுக்கு தயாராக இல்லை. அசிங்கத்தை பார்க்கறதுக்கு பார்க்கறத விடுறதுக்கு தயாராக இல்லை. செஞ்ச பாவத்துக்கு தௌபா செய்யறதுக்கு தயாராக இல்லை. கண்ணியமானவர்களே, சரி ஒரு மாதம் சந்தர்ப்பம் கை நழுவ விட்டோம். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக அல்லாஹ் 10 நாட்களை தந்தார். ஆக கண்ணியமான 10 நாட்கள், ஆக சிறப்பான 10 நாட்கள். அல்லாஹ் கண்ணியமானவன், அல்லாஹ் நித்திய ஜீவன், அல்லாஹ் சங்கைக்குரியவன். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கண்ணியமான விடயங்களில் மாத்திரம்தான் சத்தியம் செய்வார். கண்ணியமான விடயங்களில் மாத்திரம்தான் சத்தியம் செய்வார். அதன் அடிப்படையில அல்லாஹ் சத்தியம் செஞ்ச காலை பொழுது, அல்லாஹ் சத்தியம் செஞ்ச இரா பொழுதுகள் அடங்கிய 10 நாட்களும் வல் ஃபஜ்ர் அதிகாலை மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் செய்கிறார். அவ்வளவு கண்ணியமான இரவுகள், கண்ணியமானவர்களே, அவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் இந்த 10
நாளும் எத்தனை பேர் பயன்படுத்தினோம், எத்தனை பேர் தௌபா செஞ்சோம்? யோசிங்களே, எத்தனை பேர் நோவு முடிஞ்சோம்? இல்ல கண்ணியமானவர்களே, இன்னும் அல்லாத சந்தர்ப்பத்தை விளங்குங்கள். எங்க தெரியுமா விளங்கும்? எங்க தெரியுமா விளங்கும்? இப்ப விளங்காது. ரமலான் இது அல்லாத சந்தர்ப்பன்றது விளங்காது. துல்ஹிஜ்ஜா இது அல்லாத சந்தர்ப்பம் என்றது விளங்காது. எப்ப தெரியுமா விளங்கும்? وَأَنْتُمْ حِينَئِذٍ تَنْظُرُونَ. இங்க அல்லாஹ் வந்து வைப்பார். كلا إذا بلغت التراقي وقيل من راق. ஹஜ்ரத் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் மௌத்துடைய நேரம், மௌத்தாகிற நேரம், நுனி விரல்ல இருந்து ரூஹ் அப்படியே கொண்டு வருவார். வந்து 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 கர்கரா தொண்டை குழிக்கு தடிப்பாட்டிடுவார். படுத்து கொண்டிருப்பார். எலும்பவும் மேலாது, அசையவும் மேலாது, பேசவும் மேலாது, பெரும் ஒரு மயக்கத்தில் தூங்கிக் கொண்டிருப்பார். கனிவான சகோதரர்களே, இப்ப பக்கத்தில் இருக்கிற எங்கட மனைவி, எங்கட புள்ள குட்டிகள், எங்கட சகோதரங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? யார் இவரை காப்பாற்றுறது, யார் இவருக்கு மருத்துவம் செய்யறது, யார் இவருக்கு ஓதி ஊதுறது, எல்லா இடத்துக்கும் எடுத்துக்கொண்டு தெரிவாங்க. எல்லா டாக்டர்ஸ்மாரும் கேட்டு தெரிவாங்க. ஆனா அந்த சக்கராத்துல படுத்து கொண்டிருக்கிற மனிதன் யோசிப்பானால், இப்ப நான் துனியா விட்டு பிரிய போறேன், இதோட எங்க துனியாவுடைய வாழ்க்கை முடிஞ்சது, எங்க பெரும் பெரும் வாகனங்கள், பெரும் பெரும் வீடுகள் இதோட முடிஞ்சு, என் அன்பான மனைவி இதோட முடிவடைகிறது, என்னுடைய அழகான குழந்தைகள் இதோட முடிவடைகிறது, இதோட நான் துனியாவிட்டு போக போறேன். பெரிய ஒரு சங்கடத்துல, பெரிய ஒரு கவலையோட படுத்து கொண்டிருப்பார். அல்லாஹ் சொல்றான், அவங்களோட கணுக்காக்கள் ஒன்றோட பிசைஞ்சிடும், ஒன்றின் மேல் ஒன்று பிசைஞ்சிடும். அதற்கு பின்னால அந்த பொடிய ஒரு நாளும் அந்த கால்கள் சுமக்காது. அவளையோட படுத்து கொண்டிருக்காரு. வீட்டில இருந்து கடைக்கு போறதா இருந்தாலும் மனைவி கிட்ட சொல்லிட்டு போவோம், நான் கடைக்கு போயிட்டு வாரேன். வேலைக்கு போற நேரம் வேற பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு போவோம், நான் வேலைக்கு போயிட்டு வாரேன். கண்ணியமானவர்களே, துனியாவை விட்டே போக போறார், துனியாவை விட்டே மூத்தாக போறார். இந்த சந்தர்ப்பத்துல மனைவி கிட்ட சொல்லலாது நான் மூத்தாக போறேன், உள்ளகிட்ட சொல்லலாது நான் மூத்தாக போறேன். உள்ளத்தால உருகிக் கொண்டிருப்பார், உள்ளத்தால அழுது கொண்டிருப்பார், கவலையோட சங்கடத்தோட இருப்பார். கண்ணியமானவர்களே, அப்பதான் மாதத்தை அல்லாஹ் சந்தர்ப்பமாக தந்தானே என்ற சந்தர்ப்பத்துடைய பொறுமதி வரும். அப்பதான் ரமலானுடைய மாதமா அல்லாஹ் எனக்கு சந்தர்ப்பமாக தந்தானே என்றக்கூடிய சந்தர்ப்பத்திட பொறுமதி வழங்கும். அப்பதான் ரஜபுட முஹர்ரத்துடைய ஆஷியா தாஷியா கண்ணியமானவர்களே, முழு வாழ்க்கையும் அல்லாஹ் எனக்கு சந்தர்ப்பமாக தந்திருந்தான் என்பது அந்த கவலையான இக்கட்டான கஷ்டமான நிலையில தவறு. இப்ப மனிதன் படுத்து கொண்டிருப்பார் கவலையோட சஞ்சலத்தோட. அல்லாஹ் ஒரே ஒரு கூட்டத்துக்கு இந்த இடத்துல ஆறுதல் சொல்வார். ஒரே ஒரு கூட்டத்துக்கு இந்த இடத்துல அவருடைய ரஹ்மத்துடைய மலக்குமார வச்சு அல்லாஹ் ஆறுதல் சொல்வார். அது என்ன கூட்டம்? إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا. அல்லாஹ் சொல்றார், யாரு துனியாவுக்கு மேலால எனக்கு நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் வேதனை வந்தாலும் சோதனை வந்தாலும் எல்லா நிலைமையிலும் ஏற்படுத்துறவன் அல்லாஹ். துனியாவுடைய வாழ்க்கையுடைய எல்லா விடயங்களையும்
ஏற்பாடு செஞ்சு தரவன் அல்லாஹ். இந்த உறுதியான ஈமான் சும்மஸ்தகாமு, அந்த ஈமான்ல இஸ்திகாமத் உறுதி. யாருக்கிட்ட எல்லாம் விதிக்குமோ, யாரெல்லாம் இந்த துல்கிஜ சந்தர்ப்பமா பயன்படுத்துவாங்களோ, யாரெல்லாம் அந்த ரமலானை தன்னுடைய வாழ்க்கையில வாழ சந்தர்ப்பமா பயன்படுத்துவார்களோ, கனிவான சகோதரர்களே, இந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வாக்குறுதி அளிக்கிறார். என்ன வாக்குறுதி? தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, இந்த இடத்துக்கு ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இறங்குவார்கள். அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதூன். அல்லாஹ் சொல்றான், அந்த மலக்குமார்கள் வந்து சொல்லுவாங்க அந்த அடியாரை பார்த்து, அடியாரே நீ பயப்படாத, நீ சஞ்சலப்படாத, நீ விட்டுட்டு போற மனைவியை நினைச்சு, நீ விட்டுட்டு போற புள்ள குட்டிகளை நினைச்சு, நீ விட்டுட்டு போற துனியாவுடைய அந்த சொகுசான வாழ்க்கையை நினைச்சு நீ சஞ்சலப்படாத, கவலைப்படாத அடியாரு. ஏன் தெரியுமா? வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதூன், எந்த சுவர்க்கம் உனக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டதோ அந்த சுவர்க்கத்தின் பக்கம் நீ நன்மாராயம் சொல்லப்பட்டு விட்டாய் அடியாரே, அதனால நீ கவலைப்படாத, சுவர்க்கத்தை பார்த்து நோக்காக. அப்ப கண்ணியமான சகோதரர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பொறுமதி அந்த இடத்துல விளங்கும். இப்ப விளங்காது. எவ்வளவு பயம் பண்ணினாலும் படாது, எவ்வளவு பயம் பண்ணினாலும் உள்ள கபூல் செய்யாது. இரண்டாவது சொல்றான் தானே, ஃபதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம். நிறைய மக்களோட உள்ளங்களுக்கு, கண்களுக்கு, செவிப்புலங்களுக்கு நாங்க முத்திரையிட்டோம். எவ்வளவு சொன்னாலும் வேறாது, எவ்வளவு சொன்னாலும் விளங்காது. துனியா மாயமானதுண்டா விளங்காது. இது துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாள் சந்தர்ப்பம் வேண்டா விளங்காது. கண்ணியமானவர்களே, இந்த மக்களுக்கு என்ன தெரியுமா நடக்கும்? வலஹும் அஸாபுன் அலீம், நொம்பலமான, கடினமான, கஷ்டமான வேதனைகள் அவங்களுக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம். அதனால மௌத்துடைய நேரம் அந்த கர்கராவுக்கு வாரத்துக்கு முன்னால இந்த யௌமுல் அரஃபா, இந்த அரஃபாவுடைய தினத்தை பிரயோசனம் பயன்படுத்துங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நோம்போ இல்லையோ அல்லாஹ் அலம், சுன்னத்தான நோம்பு. கண்ணியமானவர்களே, ஆக சிறந்த நோம்பு அரஃபாவுடைய நோம்பு, ஆக ஏற்றமான நோம்பு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம் ஷரீஃபுடைய ரிவாயத், எந்த மனிதன் அரஃபாவுடைய நோம்ப நோட்பானோ அவனுடைய முந்திய வருடத்துடைய பாவம், வரப்போற வருடத்துடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறத நான் ஆதரவு வைக்கிறேன். மக்கள் எழுதுறாங்க, ஒரு நாளும் ஹபீபுடைய ஆதரவு அல்லாஹ் தஆலா வீணாக்க மாட்டான், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிப்பார். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள் கண்ணியமானவர்களே. இந்த நாள்ல கேட்கப்பட்ட துஆ, ஏன மௌத்து பிரகாசமாகுமா, ஏன கடைசி நேரத்தில் கண்ணியமானவர்களே ரப்புடைய பொருத்தம் பிணை கிடைக்கணுமா, உங்களோட தொழில இந்த கொஞ்ச நேரத்துக்கு, இன்னைக்கு அசர் தொழிலிருந்து மகரிபுடைய நேரம், அரபாவுடைய நேரத்துல ஆக சிறந்த நேரம், ஆக சிறந்த நேரம். துஆவுக்காக ஒதுக்குங்க, துஆவுக்காக ஒதுக்குங்க. ஏன் தெரியுமா? அரபாவுடைய நாள் கேட்கிற துஆ இருக்கு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைரு துஆ, துஆக்கல்ல சிறந்த துஆ தெரியுமா? அரபாவுடைய தினம் கேட்கப்பட்ட துஆ. அல்லாஹ் தஆலா உடனடியாக ஏற்றுக்கொள்றார், உடனடியாக ஏற்றுக்கொள்றார். ஹஜ்ஜுக்கு போகாதவங்க இன்றையிலிருந்து துஆ செய்யுங்க. யா அல்லாஹ், வாழ்க்கையில ஒரு நிமிடமாவது உன்னை கஅபத்துல்லாஹ் நான் கண்ணால பார்க்கணும். யா அல்லாஹ், அந்த அரபால பைத்திட்டு மண்டிட்டு நின்று தௌபா செய்யணும். யா அல்லாஹ், என் மௌத்துக்கு முன்னால நான் தௌபா செய்யணும். கேள்வி கண்டிப்பானவர்களே, அரபாவுடைய நாள் முக்கியமான நாள். நோம்பு பிடிச்சிருக்கிறீங்களா? இஃப்தாருக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால உட்காருங்க. வரலாறுகள் தெளிவாக எங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம்
கடைசி ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. தாரீகுல் உலமாக்கள் எழுதுறாங்க ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அரஃபாவுடைய தினத்தில அரஃபாவுடைய மைதானத்தில இருந்து 2 கைகளை உயர்த்தினார்கள். உயர்த்தி கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய முடிகள் நரைத்திருக்கிறது யா அல்லாஹ், என்னுடைய ஆட்சி காலம் நீண்டு கொண்டே போகுது யா அல்லாஹ், என்னுடைய வயதுடைய எல்லை நீண்டு கொண்டே போகுது யா அல்லாஹ், என்னுடைய ரூஹை கைப்பற்றிக்கோ யா அல்லாஹ். செஞ்சுட்டு செஞ்சாங்க, யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஜஅல் ஸஆததி ஃபீ ஸபீலிக், யா அல்லாஹ், ஏண்ட மௌத்த ஓட பாதையில ஆக்கு யா அல்லாஹ், ஓட பாதையில மௌத்தா ஓடு யா அல்லாஹ். யாரு கேட்கிறதுவா? சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபி கேட்கிறதுவா? ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அரஃபாவுடைய தினம் கேட்டதுவா? திரும்ப கேட்டாங்க, யா அல்லாஹ், ஓட ஹபீபுடைய ஊர்ல ஏதருவ கைப்பற்றியா? எங்க? மதீனாவில். அதேபோல இமாம்கள் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் எழுதுகிறார்கள், எந்த அளவுக்கு அந்த ஹஜ்ஜுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹஜ்ஜு கூட செய்யல. ஹஜ்ஜில் இருந்து திரும்ப போனாங்க, ஓரிரு மாதங்கள் தான் கழிந்தது. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹ் தொழுகையின் பொழுது கத்தியால் குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்கத்துல அடக்கம் செய்யப்பட்டார். எப்படி துஆ? எவ்வளவு பவர்ஃபுல் துஆ! அப்ப அரஃபாவுடைய துஆ எவ்வளவு பவர்ஃபுல் கண்ணியமானவர்களே! ஏன் விளங்குறோம் இல்ல? ஏன் இன்னும் கேட்கறதுக்கு தயாராக இல்ல? மௌத்தை மறந்துட்டோம் கண்ணியமானவர்களே, எங்களை சக்கராத்தை மறந்துட்டோம். அதனாலதான் இன்னைக்கு அரஃபாவுடைய நாள் என்ன தெரிஞ்சு நிறைய பேர் நோம்பாளிகளாக இல்லை, நிறைய பேர் துஆ கேட்கக்கூடியவங்களா இல்ல, தௌபா செய்யக்கூடியவங்களா இல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரஃபாவுடைய தினத்தில அல்லாஹ் அல்லாஹ் நரகத்தில இருந்து மனிதர்களை விடுதலை செய்யற மாதிரி வேற எந்த நாள்லயும் விடுதலை செய்ய. லைலத்துல் கத்ர தேடுறோம், 21ஆம் நாள், 23ஆம் நாள், 27ஆம் நாள் தேடுறோமா இல்லையா கண்ணியமானவர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொன்னாங்க அரஃபாவுடைய நோன்பை, அரஃபாவுடைய தினத்தை, பிறை 9இல் அரஃபாவுடைய நாள் துஆ செய்யுங்கள், நோன்பு பிடியுங்க. கண்ணியமானவர்களே, சந்தர்ப்பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்து நடவிட்டுக் கொண்டிருக்கிறோமே, ஏன் கண்ணியமானவர்களே? அதனால இந்த அரஃபாவுடைய தினத்தை பிரயோசனமாக பயன்படுத்துங்க. நோம்பாளிகள் இருக்கிறீங்களா? அசர் துணிகள் என்று ஆரம்பிங்கள், இஸ்திக்ஃபார் ஆரம்பிங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஒரு இஃப்தாருக்கு முன்னால ஒரு அவருக்கு முன்னால டைம் எடுங்க, ரப்பு கிட்ட கேளுங்க, யா அல்லாஹ், இன்ன தேவைகள் இருக்கிறியா அல்லாஹ், இன்ன பாவங்களை செஞ்சிருக்கிறியா அல்லாஹ், மன்னிச்சிரியா அல்லாஹ், ஏற்றுக்கோயா அல்லாஹ், கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். ரப்பு கிட்ட கேளுங்க கண்ணியமானவர்களே, ரப்பு தர காத்து கொண்டிருக்கிறார். ஆக சிறந்த நாள், ஆக சிறந்த துஆ. அதோட கண்ணியமானவர்களே, அடுத்த சிறந்த அமல்தான் நாளைய தினம் யௌமுன் நஹர், அழுத்து பலியிடும் நாள். ஆக சிறந்த நாள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எங்களுக்கு ஒரு நிமிடத்தில் பெற்று தரக்கூடிய நாள், எங்களோட பாவங்களை ஒரு துளியால அல்லாஹ் மன்னிக்கிற நாள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யௌமுன் நஹர் பெருநாளுடைய தினத்தில அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் எது யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா, ஆயிஷா, அறுத்து பலியிட்டது, ரத்தத்தை ஓட்டுறதுட்டாங்க, ரத்தத்தை ஓட்டுறதுட்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நாளைய கியாமத்துடைய நாள்ல நீங்க ஒரு ஆட்டை அறுக்க போறீங்களா, ஒரு மாட்டை அறுக்க போறீங்களா, ஒரு ஒட்டகத்தை அறுக்க போறீங்களா, அந்த ஒட்டகத்துடைய, அந்த ஆட்டுடைய, அந்த மாட்டுடைய கொம்புகள், அதனுடைய குழம்புகள், அதனுடைய தோள்கள் கியாமத்துடைய நாளில் உங்களுக்கு சாட்சியாக வரும் என்றார்கள். அல்லாஹ்
அந்த அளவுக்கு சிறந்த ஒரு அமல் தான் உதகையாவுடைய கொடுக்கிறதுக்கு நியத்து வச்சிருக்கிறீங்களா? உள்ளத்துல இஹ்லாஸோட அல்லாஹ்ட பயத்தோட நாளைய தினம் பக்கத்துல நின்றாருங்க. கண்ணியமானவர்களே, எனக்கிட்ட வசதி இல்ல, நான் கொடுக்க இல்ல கண்ணியமானவர்களே, ட்ரை பண்ணுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரை பண்ணினாங்க. எந்த அளவுக்குண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கை ஒரு நேரம் சாப்பிட்டா 2 நேரம் பட்னியோடு இருப்பார். திடீர்னு ஷரீஃபுடைய ரிவாயத் கிதாபு ஸுஹுதுடைய பாடத்துல எழுதுறாங்க, சஹாபாக்கள் அறிவிப்பு செய்றாங்க. கண்ணியமானவர்களே, சொல்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் தொடர்ந்து 3 நாட்கள் வயிறார சாப்பிட்டதை நாங்க கண்டதே இல்லைங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருக்கிற காலமெல்லாம் உதகையாக இருக்கிறார்கள். அதுவும் வெள்ளை நிறமான கொழுத்த கொம்புகளுடைய பெருமதியான ஆடுகளை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதகையாக கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு பொறுமதி உலகியாவுடைய அமல் லேசானவன் இல்ல. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஃபஹாதல் அலாமி, யா ரசூலல்லாஹ் உதகியா என்றா என்ன யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களோட தந்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு சுன்னத், ஒரு வழிமுறை. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த உதகியாவால எனக்கு என்ன கிடைக்கும் யா ரசூலல்லாஹ்? நீங்க நாங்க ஒரு பிசினஸ் செய்ய போறோம்டா, நாங்க ப்ராஃபிட்ட போறோம், நாங்க இன்வெஸ்ட்மென்ட் போட்டோம்டா ப்ராஃபிட் எதிர்பார்ப்போம், என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்? சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஒட்டகத்தை இருக்க போறோம், மாட்டை இருக்க போறோம், ஆட்டை இருக்க போறோம், என்ன கிடைக்கும் யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு ரோமத்துக்கும் நன்மை கிடைக்கும். ஒரு மாட்டுல எவ்வளவு ரோமம் இருக்கும், ஒரு மாட்டுல ஒரு ஆட்டுல எவ்வளவு முடிகள் இருக்கும், ஒரு ஒட்டகத்தில் எவ்வளவு முடிகள் இருக்கும், அவ்வளவு முடிக்கும் அவ்வளவு ரோமங்களுக்கும் நன்மை கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வசதி இருக்கிறா கட்டாயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டுடைய மாட்டுடைய ஒரு துளி ரத்தம் பூமியில உலகத்துக்கு முன்னால அல்லாஹ் அந்த அடியானுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கார். ஒரு துளி ரத்தத்தால ஒரு பாவங்களை கொள்ளாததால மன்னிச்சிருக்கார். அவ்வளவு பொறுமதியான அமல் கண்ணியமானவர்களே. அதனால நழுவ விடாதீங்க. இது சந்தர்ப்பம், இந்த அரபாவுடைய தினம் சந்தர்ப்பம். இதற்கு பின்னால வரப்போல நாளைய தினம் அந்த உதகியாவுடைய அமல் சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக பயன்படுத்துங்க. எங்க கண்டுகொள்வீங்க? மௌத்துடைய நேரம், வந்து நிற்கிற நேரம் கண்டுகொள்வீங்க. உங்களோட உதகியாவுடைய பொறுமதி, உங்களோட அரபாவுடைய பொறுமதி, உங்களோட ரமலானுடைய பொறுமதி அங்க விளங்கும். அதனால சந்தர்ப்பமாக பயன்படுத்துங்க. அடுத்த விஷயம்தான், நாங்க இருக்கிறது ஒரு அந்நிய நாட்டுல, அவர்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது. எனவே அந்த உணர்வை மதியுங்க. அந்த உணர்வை மதிச்சு அவங்களுக்கு காணாத ஒரு அமைப்புல நாட்டுடைய சட்டங்களை பின்பற்றி அதுக்கு எடுக்க வேண்டிய பத்திரங்களை எடுத்து அழகான முறையில சந்தோஷமாக அந்த அமலை நிறைவேற்றுங்க. சும்மா குழப்படிகளை ஏற்படுத்தி நாட்டில ஊரில குழப்படிகளை ஏற்படுத்தாதீங்க. இது இல்ல பெருநாளுடைய தினம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருநாளுடைய தினம் எது தெரியுமா? சலாத்தை பரப்புறது, உணவளிக்கிறது, உண்றது, குடிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிற நாள் தான் பெருநாளுடைய நாள். அதனால உங்களோட அறுவைகளை பிற மத மக்களோட உணர்வுகளை மதிச்சு அழகான முறையில அனுமதிகளை எடுத்து அழகான முறையில உங்களோட அமல்களை நிறைவேற்றுங்க. அதோட
கூட கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உதவியா கொடுக்கிறதால ஒரு மனிதன் கஷ்டம் நீங்க போகுது. ஒரு நேரம் சாப்பிடுறதுக்கு வசதி இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார். செல்வத்துக்கு வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்கிறது, சுய கௌரவம் ஒன்று இருக்குது. அதை விட்டு கொடுக்க இயலாத ஒரு தன்மையில இருக்கிறாங்க. ஒரு இறைச்சி துண்ட கண்டு பல மாதங்கள் ஆகிய வீடுகளும் இருக்கிறது. எனவேதான் உங்களோட உதவியாக்களை தேடி கொடுங்க. ஆக முக்கியம், இன்னைக்கு எல்லா மசூதிகளையும் அகில இலங்கை ரீதியாக சொல்லி கொண்டு வராங்க கூட்டு குர்பான். உண்மையிலே பெரும் ஒரு விடயம். எல்லா வீடுகளுக்கும் அந்த பங்குகள் சேர்ந்தது. அந்த நேரம் அவங்க கேட்கிற துவா இருக்குத்தானே, இந்த துவா எங்களை குதிரை பிரகாசம். ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, தபரானி ஷரீஃபுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு அமலை சொல்லிட்டாங்களே யா ரசூலல்லாஹ். நிறைய இடங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அமல்களை சொன்னாங்க. அந்த இடத்துல சொன்னாங்க, ஒரு முஃமினுடைய உள்ளத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்து. அந்த சஹாபி கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், எப்படி ஒரு முஃமினுடைய உள்ளத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்துறது யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சொன்னாங்க, அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, கடன் சுமையோட இருக்கிறான், அல்லது ஒரு குமரி காரியத்தோட இருக்கிறான், அல்லது ஒரு நோயுற்ற நிலைமையில இருக்கிறான். இந்த கஷ்டத்தை போக்குறது அவனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும். அடுத்ததாக சொன்னாங்க, ஒரு மனிதன் பசியுற்ற நிலைமையில இருக்கிறான், இந்த பசிய போக்குறது இருக்குதானே, ஒரு மனிதன் பசிய போக்குறது சதகாக்கல்ல ஆக சிறந்த சதகா. கண்ணியமானவர்களே, இந்த சதகா அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும், உட மௌத்த பிரகாசமாகும். எனவேதான் அந்த அமல கட்டாயமாக உதவியாவுடைய அமல செய்யுங்க. அந்நிய மக்களோட உணர்வுகளை மதிச்சு, நாட்டுடைய சட்டத்தை மதிச்சு, அதை மாதிரி அவங்களோட அமல்களை செய்ய கொள்வதோட இன்றைக்கு அரபாவுடைய தினம் கட்டாயமாக அசர் தொழிலைக்கு பின்னால் இருந்த மகரிபுடைய நேரம் ஆக முக்கியமான நேரம். திக்ருகள்ல இஸ்திக்ஃபார்ல ஈடுபடுங்க. இஃப்தாருடைய நேரம் வருதா, நோம்பாளிகள் இருக்கிறீங்களா, கிட்ட கேளுங்க, யா அல்லாஹ், நீ அடிவானத்துக்கு வந்து உன்னுடைய அடியார்களுடைய துஆக்களை கபூல் செய்ற நாள் யா அல்லாஹ், நேரம் யா அல்லாஹ், நான் கையேந்திருக்கிறேன் யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, கேளுங்க, ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக தருவார். நிறைவேற்றான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. யாராக பாவங்களை மன்னிச்சு மறைச்சியா அல்லாஹ். அல்லாஹ் உன்னை அஞ்சு பயந்து வாழக்கூடிய உத்தமர்களாக பார்த்தியா அல்லாஹ். உன்னை பயத்தோட வாழ்ந்து உன்னை பயத்தோட மௌத்தாகக்கூடிய தௌஃபீக் தாயா அல்லாஹ். ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மௌத்தாகக்கூடிய தௌஃபீக் தாயா அல்லாஹ். கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக மௌத்தாகக்கூடிய தௌஃபீக் தாயா அல்லாஹ். அல்லாஹ் இந்த அரபாவுடைய பூர்த்தியான கூலி அடைந்தவர்களை கூட்டத்தில் நம் அனைவர்களை பாக்கிக்கோயா அல்லாஹ். அல்லாஹ் இந்த கஷ்டங்களை நீக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ் உடைய தக்கருபா உடைய நெருக்கத்தை அடைஞ்ச நல்லடியார்களை கூட்டத்தை சேர்த்துக்கோயா அல்லாஹ். உங்களோட பாவலை மன்னிச்சியா அல்லாஹ். உங்களோட நோம்புகளை ஏற்றுக்கோயா அல்லாஹ். உங்களோட சதகாக்களை ஏற்றுக்கோயா அல்லாஹ். நாளை கொடுத்திருக்கிற உடலியாக்களை ஏற்றுக்கோயா அல்லாஹ். உங்களோட நெருக்கத்தைகளுக்கு அடையக்கூடிய தௌஃபீக் தாயா அல்லாஹ். உங்களோட மௌத்த பிரகாசமான மௌத்தாக ஆக்கியா அல்லாஹ். நாங்களை பெற்று வளர்ந்த ஆளாக்கத்தை ஸ்ரீதேவிகளை பொருந்திக்கோயா அல்லாஹ். அவங்களுக்கு சுத்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை கொடுத்தியா அல்லாஹ். எல்லா நிலைமையிலும் அவர்களை நீ பொருந்திக்கோயா அல்லாஹ். பெற்ற தாசான்களோட பாவம் மன்னிச்சிரியா அல்லாஹ். துரா முஸ்லிம்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். இரக்கமுள்ள ஜமானை இந்த ஊரை பொருந்திக்கோயா அல்லாஹ். அல்லாஹ் அமல்களால மஸ்ஜித ஹயாத்தாக்கக்கூடிய நல்ல மக்களை இந்த ஊரில் உருவாக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ் ஹாஃபிஸ்களை ஆலிம்களை படித்த பட்டதாரிகளை புத்திஜீவிகளை உருவாக்கிறியா அல்லாஹ். இரக்கமுள்ள ஜமானுடைய ரஹ்மத்துக்கு உட்பட்ட ஊராக இந்த ஊரை மாற்றிடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على رسولك سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا.
أما بعد الحمد لله والصلاة والسلام على رسول الله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فقد ضل ضلالا مبينا وإني أوصيكم بنفسي أولا بتقوى الله والاعتصام بأمر الله الذي شرع لكم وأخذكم به فقد قال جل سبحانه وتعالى في محكمه التنزيل وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله مولانا العظيم بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بآيات الذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.